அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஹைட்ரோகார்பன்ஸ் அதில் லெக்சர் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹைட்ரோகார்பன் அப்படின்னா என்ன? கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து காம்பவுண்டுகளை ஃபார்ம் பண்ணும், அதுதான் ஹைட்ரோகார்பன்ஸ். எஸ், நம்ம இந்த லெசனில் படிக்க போகிற ஹைட்ரோகார்பன்ஸ் யாரெல்லாம்னா ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஆல்கேன்ஸ்னால் சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன், ஆல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கைன்ஸ்னால் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ், அரோமேட்டிக்னா பென்சீன் ரிங் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த ஹைட்ரோகார்பன்களை பற்றி இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இனிமேல் இதில் ஹைட்ரஜனை ஆட் பண்ண முடியாது. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்? நம்ம சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. எஸ், CnH2n+2. எக்ஸாம்பிள்ஸுக்காக கொஞ்சம் ஆல்கேன்ஸ் இங்கே நான் எழுதியிருக்கேன். எஸ், திஸ் இஸ் மீத்தேன், திஸ் இஸ் நோன் அஸ் ஈத்தேன், திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரோப்பேன், திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் நோன் அஸ் பியூட்டேன். தட் இஸ் ஆக்சுவலி N-பியூட்டேன். இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் CH2 யூனிட். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் CH2, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் CH2. அதனால தான் இதை ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். எல்லா கார்பனோட ஹைப்ரிடைசேஷனும் sp3 தான். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக ஈத்தேன் எடுப்போம். CH3 கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் sp3 மைனஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். ஸோ sp3 மைனஸ் பை பாண்டே இல்லை, இதை பார்த்தாலே தெரியுது 0. ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன தான்? sp3. எல்லா கார்பனோட ஹைப்ரிடைசேஷனும் sp3 தான். ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்கிறதுனால நான் போலாராக இருக்குது. இந்த மாலிகுல் மொத்தமும் நான் போலார் தான். ஓகே, மாலிகுல் வந்து நான் போலாராக இருக்குது. எந்த மாலிகுல் எடுத்தாலும் எல்லாமே நான் போலார் தான், பிகாஸ் ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்குது. எஸ், நெக்ஸ்ட் ஓவர்லேப்பிங் யாருக்கெல்லாம் இடையில நடந்திருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இங்கே எதை எடுக்கிறேன்னா ஈத்தேன் எடுத்திருக்கேன். ஈத்தேனில் இருக்கக்கூடிய எல்லா பாண்டுமே சிக்மா பாண்டு தான். ஆனால் 2 டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குது. கார்பனுக்கு இடையில பாண்டு இருக்குது, அப்புறமா கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்டு இருக்குது. இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனும் இன்னொரு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனும் ஓவர்லேப் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும். எஸ், அதான் CC பாண்ட். அப்புறமா CH பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. தட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனும் ஹைட்ரஜனில் அட்டாமிக் ஆர்பிட்டாலில் இருக்குது. தட் இஸ் 1s ஆர்பிட்டால். அப்போ sp3 எஸ்ஸும் ஓவர்லேப் ஆகிருக்கும். இந்த ரெண்டும் ஓவர்லேப் ஆகி CH பாண்டு ஃபார்ம் ஆச்சு. பாண்டிலேருந்து எவ்வளோ அப்படின்னா CC பாண்டில் இது ரொம்ப முக்கியம். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 1.54 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். 1.54 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஜெனரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்களில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னா டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்கள். எஸ், அதை ஹைட்ரோஜினேஷன் பண்ணினா போதும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்லலாம்? ஆல்கீன் இல்லாட்டி ஆல்கைனில் தான் என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இல்லாட்டி ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஹைட்ரோஜினேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். யாருக்கு ப்ரெசன்ஸில்? நிக்கல், பலேடியம் இல்லாட்டி பிளாட்டினம், ஃபைன்லி பவுடர்ட் நிக்கல், பலேடியம் இல்லாட்டி பிளாட்டினம். அதை கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கேன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளாக நம்ம ஈத்தீன் எடுத்திருக்கோம். ஈத்தீனை ஹைட்ரோஜினேஷன் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குது? ஈத்தேன் கிடைக்குது. எஸ், செகண்ட் ஃப்ரம் ஆல்கைல் ஹேலைடுகளில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிடக்ஷனை தான் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், ஆல்கைல் ஹேலைடு RX, ஆல்கைல் ஹேலைடை ஜென்ரலாக RXன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஹைட்ரஜன் என்ன கிடைக்கும்? RH ப்ளஸ் HX. இங்கே பல ரிடக்டன்ட்டுகளை யூஸ் பண்ணலாம். சோடியம் எத்தில் ஆல்கஹாலை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிங்க் HCl யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரிடக்டன்ட் தான். எல்லாத்தோட வேலை ஹைட்ரஜனை சப்ளை பண்ணுறது. எஸ், எக்ஸாம்பிளுக்காக மெத்தில் குளோரைடு எடுக்கிறேன் ப்ளஸ் ஹைட்ரஜன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மீத்தேன். என்ன கிடைக்கும்? மீத்தேன் plus HCl, methane plus HCl.
ஃப்ரம் ஆல்கைல் ஹேலைடில் இருந்து alkyl halide reduce பண்ணா நமக்கு கிடைக்கும். That method is known as hydrogenation. Second one, Wood's reaction. Wood's reaction is coupling reaction அப்படின்னு சொல்லலாம். Yes, ரெண்டு alkyl halide molecules react பண்றோம். யாரு கூட? சோடியத்து கூட. In dry ether condition, this is very very important. Dry ether condition தான் இந்த reaction பண்ணணும். As example, அதே methyl chloride plus ரெண்டு sodium. ஓகே, தட் இஸ் Na-Na எழுதியிருக்கேன். ரெண்டு சோடியம் அப்படிங்கிறதுனால Na-Na எழுதியிருக்கேன். இந்த மெத்தில் குளோரைடை ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், Cl-CH3. இதுவும் மெத்தில் குளோரைடு தான். அப்போது இந்த NaCl சேர்ந்து NaCl வெளியே போயிடும். அதே மாதிரி தான் இந்த Na இந்த Cl சேர்ந்து NaCl வெளியே போயிடும். பை ப்ராடக்டாக 2NaCl கிடைக்கும், ஈத்தேனு கிடைக்கும். திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் சிமெட்ரிக்கல் ஆல்கேன். சிமெட்ரிக்கல் ஆல்கேன்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தட். இது ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கேன் தான். சென்டரில் வெட்டிட்டேன்னா ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். எஸ், தேர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா டீகார்பாக்சிலேஷன். எஸ், டீகார்பாக்சிலேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹீட்டிங் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் சோடா லைம். ஓகே, ஹீட்டிங் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இதுதான் சோடியம் அசிட்டேட். The acetic acid or sodium salt. This is known as sodium acetate. Heating sodium acetate with the soda lime. Soda lime அப்படிங்கிறது என்னன்னா NaOH உம் calcium oxide சேர்ந்த மிக்சர். NaOH உம் calcium oxide சேர்ந்த மிக்சர். Na2CO3 வெளியே போயிடும். சோடியம் கார்பனேட் வெளியே போயிடும். Na2COO இதில் வரும் CO3. Na2CO3. அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த CH3 சேர்ந்தா என்ன கிடைக்கும்? மீத்தேன் கிடைக்கும். மீத்தேன் கிடைக்கும். ஆல்கேன் ஃபார்ம்டு ஹேஸ் ஒன் கார்பன் லெஸ். தொடக்கத்தில் எடுத்த அந்த ஆசிட்டோட கார்பனை விட ஒரு கார்பன் கம்மியான ஆல்கேன் கிடைக்கும். எஸ், ஓகே. செகண்ட் மெத்தட், கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஓகே, எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணுறது. sodium salt of carboxylic acid, sodium acetate எடுப்போம். This is CH3COO Na. This is known as sodium acetate. Ionization நடந்துன்னா CH3COO minus acetate ion கிடைக்கும். எஸ், இதுதான் acetate ion. ரெண்டு மாலிகுல் எடுக்கணும். ஓகே, இன்னொரு acetate ion, that is CH3COO minus. இதுவும் ஜாயிண்ட் ஆயிரும். This is ethane. இதுதான் இங்கே இருக்குது, ஈத்தேன் ப்ளஸ் ரெண்டு மாலிகுல் CO2. Okay, fourth method from Grignard reagent. Grignard reagent reacts with water, alcohol to give alkane. Water, alcohol கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா ஆல்கேனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா Grignard reagentனா என்ன? RMgX. இதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. புரோட்டான் அதாவது H+ எங்கே பார்த்தாலும் அதை எடுத்து ஹைட்ரோகார்பனாக மாறும். ஓகே, அதுதான் இங்கே நடக்குது. RMgX ப்ளஸ் HOHனா வாட்டர், RH மாறுது, ப்ளஸ் MgOH மாறுது. எக்ஸாம்பிளுக்காக மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு, இது Grignard reagent ப்ளஸ் வாட்டர் நம்ம HOHன்னு எழுதியிருக்கோம். புரோட்டானை எடுத்துக்கிடும், எங்கே புரோட்டானை பார்த்தாலும் எடுக்கும் Grignard reagent. எஸ், அப்போ CH3 இது H கூட சேரும். ஓகே, CH3Hனா என்ன எழுதலாம்? CH4ன்னு எழுதலாம். தட் இஸ் மீத்தேன் ப்ளஸ் MgOHX. எஸ், லாஸ்ட் மெத்தட் செபாட்டியர்-சாண்டர்ஸ் ரியாக்ஷன். ஏற்கனவே பார்த்தது தான். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் ஆல்கேன்ஸ் ஃப்ரம் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்களில் இருந்து பை கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன். கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹைட்ரோஜனேஷன் பண்ணக்கூடியதான் செபாட்டியர்-சாண்டர்ஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தீனை கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் பண்ணியிருக்காங்க. நிக்கல், பலேடியம் இல்லாட்டி பிளாட்டினம், இது ஏற்கனவே பார்த்தது. ஓகே, ஒரு நெய் மட்டும் போட்டிருக்கோம். எஸ், ஈத்தேன் கிடைக்கும். ஈத்தேனை ஹைட்ரோஜனேஷன் பண்ணால் நமக்கு ஈத்தேன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.